வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னா அலப்புழா ஜிம்கானா. அலப்புழா ஜிம்கானா, அலப்புழையில் இருக்க ஜிம்காரங்க அப்படின்னு கூட நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கு வந்து மலையாளத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டைரக்டர் கலீத் ரஹ்மான் அவரோட முந்தைய படம் வந்து தள்ளுமல்லா, அது வந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு இப்படி ஒரு சவுத் இந்தியனில் பெரிய படமாக அது பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா செம படம் அது. ஒரு இந்தியன் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை அப்படின்ற அளவுக்கு பேசுகிற படம் தான் தள்ளுமல்லா. ஸோ அந்த டைரக்டரோட நெக்ஸ்ட் மூவி தான் இந்த அலப்புழா ஜிம்கானா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு 5 சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் எப்படியா சீட்டு வாங்கிடலாம், நம்மளால படித்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஜிம்மில் போயிட்டு பாக்ஸிங் கிளாஸ் ஏறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஸோ தள்ளுமல்லான்ற ஒரு பெரிய படத்தோட எடுத்துட்டு அதோட எதிர்பார்ப்புலேயே இந்த படத்தை நீங்கள் யாரும் வந்து பார்க்க வேணாம். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம். அந்த லோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸாக நமக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச மகன்னு பார்த்தீங்கன்னா நஜ்லீன் தான். நஜ்லீன் யாருன்னா பிரேமலு படத்தில் நினச்சிருப்பார்லே, அவர் தான். அவர் படத்தில் ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 பாக்ஸர்ஸ் அதில் அவரும் ஒருத்தராக தான் வருவார். ஸோ அவருக்கான கேரக்டர் வந்து இந்த கதையை வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார். பட் அதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மெனக்கட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டருக்கு அவர் 6 பேக்லாம் வச்சுருக்காரு. ஸோ படத்தில் மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம்னா அலப்புழா அவங்க எப்படி ஜிம்மில் சேர்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு தான் படம் போகுது. செகண்ட் ஹாஃபில் அவங்க ஒரு காம்படிஷன் போகிறாங்க, நேஷ்னல் லெவல் காம்படிஷன். ஸோ அங்கே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அதான் மீதி கதை. ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் தான். ஸோ ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாங்க. தள்ளுமல்லாலையும் சரி இந்த படத்துலையும் சரி டைரக்டர் ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரு சண்டைனா ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, அடித்தா போதும். ஸோ அதை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த படத்துலேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க இந்த டைரக்டருக்கு. ஏன்னா வந்து இவரோட முந்தைய படங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே அது ஒரு அற்புதமாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த பாக்ஸிங் சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கேமராவை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து ஃபைட் சீன் நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஆக்சுவலாக புடனைக்கு பின்னாடி கேமரா வச்சுட்டு இவர் ஹெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்போஸ் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஸ்க்ரீன் பிளேவும் அப்படி தான், கொஞ்சம் கூட அவங்களுக்கு லேக் ஆகிற மாதிரியே தெரியாது. 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஸோ அந்தளவு அருமையாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பாக்ஸிங் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு போய் பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த தள்ளுமல்லா அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. இது அவரோட லோ பட்ஜெட் படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு சூப்பர் ஃபைட் சீன் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஸோ ஒரு படம் சின்ன படமா பெரிய படமான்றது முக்கியம் இல்லை, அந்த கதை எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டாட்டா, பை பாய்.